எஸ்எஸ் அஸ்டோ 2K நேயர்கள் அனைவருக்கும் சுதாமோகனின் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, புரட்டாசி மாத ராசி பலன் பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி புரட்டாசி மாசம்னா என்ன அப்படின்றத பத்தி நம்ம மோசஸ் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. புரட்டாசி மாசம் அதை பத்தி கொஞ்சம் சின்ன விளக்கம் கொடுக்க முடியுமா? ஆமா, ஏன்னா இந்த புரட்டாசி மாசம்னாவே நமக்கு என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பித்திருக்கள் வழிபாடு மகாலயம் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அதே போல் என்னென்னாக்கா காலபுருஷ தத்துவத்துக்கு சூரிய பகவான் 6ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அந்த பித்திருக்காரன் மறைவதால் இந்த காலத்தில் அந்த பித்திருக்களுக்கு உண்டான தோஷங்களை நீக்கக்கூடிய வேலைகளை நம்ம செய்வோம். அதே போல் இந்த காலத்தில் என்னென்னாக்கா பெருமாள் கோயில் பெருமாள் வழிபாடு வந்து சிறப்பாக இருக்கும். அதே போல் இந்த மாதத்தில் பார்த்தா இந்த புரட்டாசி மாதம் இந்த கருட சேவையெல்லாம் நடக்கும். மேலும் என்னென்னாக்கா இந்த காலையில் வந்து பெருமாள் கோயில் போகும்போது துளசி தீர்த்தம், பெருமாள் கோயில்னாவே துளசி தீர்த்தம். ஏன்னா அவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு துளசி இலைக்கு அவர் துலாபாரமாகவே வந்து நின்றுப்பார். ஸோ இப்போ இந்த துளசி இலை மூலயமா நம்ம மனம் ஒருமைப்படும், மனம் வந்து கட்டுப்படும், மனம் வந்து தேவையற்ற அலைப்பாயாது. அதே போல் என்னென்னாக்கா இனிமே வரக்கூடிய காலங்களில் குளிர் காலமாக இருக்கிறதுனால இந்த துளசி வந்து கபத்தை நீக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது, ஜலதோஷத்தெல்லாம் போகும். ஸோ அப்போ எல்லாமே இதுக்குள்ள மருத்துவமும் இருக்குது, ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இருக்குது, மேலும் சைக்காலஜியும் இதில் இருக்கும். ஏன்னா மனதை ஒருநிலைப்படுத்த துளசி வந்து ரொம்ப பயன்படும், மனசு தேவையற்ற அலைப்பாயதை விடாது. ஸோ அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த மாதத்துல இருக்கு. எப்பொழுதும் சுறுசுறுப்பாகவும் தன்னை எல்லா இடத்திலும் முதன்மைப்படுத்தி காட்டும் மேஷராசிக்காரங்களுக்கு புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஐயா, மேஷ ராசிக்காரங்களுக்கு புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க. எனது மேஷ ராசிக்காரன் பார்த்தீங்கன்னா எப்போதும் வந்து ஒரு பரபரப்பாகவே இருப்பாங்க. ஏன்னா எல்லா விதத்திலும் இவங்களுக்கு வந்து அந்த அவசரம், ஏன்னா ராசி அதிபதியே செவ்வாயாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வேகம். அப்படியே தொட்ட ஒன்று அந்த சுடு தண்ணி எப்படி கொதிக்கும் பாருங்க, அது சுடு தண்ணி நல்லா கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா எப்படி அப்படியே பார்த்தீங்கன்னா கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அதே போல தான் இவங்களுடைய மனமும் வந்து ஒரு நிலையற்ற ஒரே பரபரப்பாகவே இருக்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட விஷயங்களை செயல்பட்டு இல்லை ஒரு விஷயத்தை செய்யும் போது அதை எப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எப்போதும் பரபரப்பாக இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சந்திக்கிறார், ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திக்கிறார். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் வந்து மிக சூப்பரான காலகட்டம். ஏன்னா இந்த காலகட்டம் நிறைய நண்பர்களோட நிறைய நேரங்களை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்க பதில் இவங்களே போய் வரன் தேடுவாங்க, வரன் தேடி வரன் அமையும். நிறைய பேர் என்னென்னாக்கா இந்த காலத்தில் வரன் வந்து இவங்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். நிறைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நிறைய சுற்றுவது, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸில் கலந்துக்கிறது, குறிப்பாக நிறைய சுப நிகழ்வுகளை கண்டிப்பாங்க. நிறைய விஷயங்கள் கல்யாணத்தில் போய் பங்கேற்பது, இல்லை கல்யாணம் காது குத்து, இல்லை அந்த மாதிரியான நிறைய சுப நிகழ்வுகளில் இந்த காலகட்டத்தில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். அதே போல் என்னென்னாக்கா மேலும் என்னென்னாக்கா இந்த காலம் நிறைய பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறிய கடன் என்பது ஏற்படும், கடன் மூலயமாக வருமானம் ஏற்படும் அப்படின்னு சொல்ல, இல்லை தனம் வர்றதுக்கான ஒரு சிறிய தடை ஏற்படும். அந்த தடையை நீக்குவதற்கான ஒரு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்படும் சொல்ல முடியும். அதே போல் என்னென்னாக்கா இந்த காலம் நிறைய தம்பிக்கோ தங்கைக்கோ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அவங்க மனம் விரும்பிய ஒரு நல்ல ஒரு லக்ஸரி பொருள்லாம் வாங்கி தருவாங்க, பொருள் வாங்கி கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கையில் ஏதாவது இவங்க கையில் போடக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் வாங்குவாங்க. குறிப்பாக வெளியில் மோதிரம் வாங்கி போடுறது, அந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்கும். மேலும் என்னென்னாக்கா நிறைய ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போவாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லுவோம், படிக்கக்கூடிய மேஷராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா படிப்பில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு தடை வரும் ஏதாவது. ஏன்னா இவங்களுடைய அவசரத்தினாலே என்னென்னாக்கா நம்ம சரியான பதிலை யோசித்து ஒரு தப்பாக டிக் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் பரீட்சை எழுதக்கூடிய மேஷராசிக்காரங்களாம் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. பதட்டப்படாமல் பொறுமையாக நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்கள் படிப்பில் நல்ல ஒரு மார்க் வரும். ஏன்னா உங்களுக்கு பதில் தெரியும், அவங்க அவசரத்தினால ஏக்கு பதிலாக பிஏ டிக் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஏன்னா எது வேணானுமோ அதில் போய் டிக் பண்ணிட்டு போயிருங்க. அதனால் கொஞ்சம் படிக்கக்கூடிய மாணவர்களாக கொஞ்சம் பதட்டப்படாமல் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதே போல் என்னென்னாக்கா கடன் மூலயமாக ஒரு பிரச்சனையின் மூலயமாக வருமானம் என்பது இருக்குது. குறிப்பாக என்னென்னாக்கா இந்த காலம் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும், அந்த பிரச்சனை சரியாகி அதன் மூலயமாக ஒரு தன வரவு ஏற்படக்கூடிய காலம். இல்லைன்னா தாய்மாமன் உறவு மூலயமா ஒரு பண வரவு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சொல்லுவோம். அதே போல் என்னென்னாக்கா இந்த நண்பர்கள்கிட்ட வந்து திடீர் ஏதாவது பிரச்சனைகள்லாம் வரும், நண்பர்களால் விரயம் என்பது ஏற்படும், திடீர் பயணங்கள் எல்லாமே உண்டு. பார்த்தீங்கன்னா யோசிச்சா இருக்க முடியாது, டக்குன்னு நாளைக்கு போனோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் என்னென்னா இப்போ இந்த வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் எல்லாமே
நம்ம வந்து ஓகே அவங்க ரிலாக்ஸாக அனுப்புவாங்க அப்படின்னு உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா சடனாக திடீர்னு அடுத்த வாரம் நீங்கள் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்ருவோம். அப்போ அடுத்த வாரம்னா உடனே அதுக்கு தயாரெடுப்புலாம் இருக்குல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலத்துக்கு குறிப்பாக இந்த வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றி அடைந்துள்ளோம். ஆனாலும் மனம் இந்த காதல் சார்ந்த விஷயத்தில் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும். மனம் எப்போதும் என்னென்னாக்கா ஒரு விரக்தியிலே இருக்கும். ஏன்னா 5ல் கேது பகவான் இருக்கிறதுனால மனத்தில் வந்து ஒரு விரக்தி, ஒரு என்ன சொல்ற ஒரு நம்பிக்கையற்ற தன்மை வந்து இருந்துக்கிட்டே எவ்வளோ நல்லது நடந்தாலும் மனசில் ஒரு நம்பிக்கையற்ற தன்மை இருந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா ஏதாவது ஒரு கேது பகவான் எப்போதும் அனுபவங்களை கொடுக்கக்கூடிய ஞானக்காரங்கள் இல்லையா, ஏதாவது ஒரு அனுபவத்தின் வழியாக உங்களை பக்குவப்படுத்துறதுக்காக சில அனுபவங்களை உங்களுக்கு ஏற்படுத்திக்குவார். அந்த அனுபவம் வந்து நமக்கு எப்படி இருக்கணும், கொஞ்சம் கசப்பாக இருக்கும், நம்மளால் அதை ஜீரணிக்க முடியாமல் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு இங்கே பிரச்சனை சொல்லுவோம். அதனால் கேது பகவான் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் வாழ்க்கையில் ஒரு படிப்பினை, ஒரு நிதானத்தை கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு சிறிய அனுபவங்களை ஏற்படுத்துகிற அந்த உணர்வோடு அந்த விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வாழ்க்கை அடுத்த ஒரு படிநிலையை நோக்கி இலகுவாக பயணிக்க சொல்ல முடியாது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தொழில் தொடங்குறேன் அப்படின்னு நிறைய பேர் தொழில் தொடங்க. அதே மாதிரி எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ப்ரொமோஷனோடு சேர்ந்து வெளிநாடு பயணங்கள் இருக்கும். வெளிநாட்டுக்கு போய் இதை என்னென்னாக்கா நிறைய ஐடி கம்பெனியாக இருந்தால் ட்ரான்சிஷன் ப்ரொமோஷன் ப்ளஸ் ட்ரான்சிஷன் கொடுப்பாங்க, இல்லை ப்ரொமோஷன் கொடுத்து தூரமாக எங்கேயாவது போடக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அதே போல் என்னக்கா வெளிநாட்டு பயணங்கள் என்பது வெளிநாட்டு பயணங்களில் வந்து ஒரு சிறிய ஒரு டிலேஸ் வந்து ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள். ஏன்னா வெளிநாட்டு பயணங்கள் சனி பகவான் வக்கரமாக இருக்கிறதுனால பயண திட்டத்தில் ஒரு தாமத போக்கு வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதம் புரட்டாசி மாதம் மேஷராசிக்கு ஒரு சிறப்பான மாதம். சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும், அவ்வளோதான். இந்த மாதம் மேஷராசிக்காரங்களுக்கு என்ன பரிகாரம்? மேஷராசிக்காரங்க இந்த காலத்தில் என்ன பண்ணலான்னா, திருமணம் ஆகியிருந்த மேஷராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா உங்களோட மனைவியோடைய ஆசைகளை நிறைவேற்றும். அவங்க ஆசைப்பட்ட ஏதாவது 2-3 விஷயங்களை செஞ்சு கொடுப்பாங்க. சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சாவே போதும், உங்கள் வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும். அப்படியே இல்லை எனக்கு திருமணம் ஆகலை என்ன பண்ணுறது அப்படின்னு உங்கள் அத்தை யாராவது இருப்பாங்க, புரியுங்களா, அத்தையோடைய ஆசைகள் அவங்களுக்கு தேவையான உதவிகள் செஞ்சீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான புரட்டாசி மாதம் அப்படின்னு செஞ்சு பாருங்கள், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றிங்க ஐயா. மேஷராசிக்காரர்களே, ஐயா சொன்ன மாதிரி மனைவியின் ஆசைகளை நிறைவேற்றி கொடுங்க. அப்படி கல்யாணம் ஆகலாம் உங்க அத்தையோட ஆசைகளை நிறைவேற்றி கொடுங்க, உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அடுத்து நம்ம ரிஷப ராசியில சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.